இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காசாவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளை குறிவைத்து 2023ஆம் ஆண்டு முதல் தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல். 251 பணைய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் இராணுவ நடவடிக்கை மூலமும் மீட்டு வருகிறது. 50க்கும் மேலான பணைய கைதிகளை ஒப்படைக்க ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு மறுத்து வரும் நிலையில் இது இஸ்ரேலுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக காசாவில் உள்ள 72 நிலைகளை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். இதில் கட்டடங்கள் சின்னாபின்னமான காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. ஏவுகணைகள் வீசப்பட்டதில் உணவுக்காக பசியோடு காத்திருந்தவர்கள் உட்பட பலரும் உயிரிழந்தனர். இதனால் கடந்த 2 நாட்களில் மட்டும் பலியானோர் எண்ணிக்கை 140ஐ தாண்டியிருக்கிறது. இந்த நிலையில் ஏமனில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாத குழுக்கள் மறைந்திருப்பதாக கூறப்படும் ஹொடைடா போர்ட்டை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடியாக ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது. தொடர்ந்து தாக்குதல்கள் நீடித்து வரும் நிலையில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.